திருவண்ணாமலையில் குளிர்பானம் அருந்தியதால் குழந்தை உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்பொழுது இந்த மாதிரியான குறைந்த விலையில் இருக்கக்கூடிய இந்த பாட்டில் ஜூஸை குடிக்கிறதுனால பல்வேறு பிரச்சனைலாம் இருந்துகிட்டே இருக்கு. உணவு தர அதாவது ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் தொடர்ந்து மாவட்ட அளவிலான அலுவலர்களை பெற்றிருக்கிற ஒரு அமைப்பு. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் என்கின்ற வகையிலும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இந்த மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமாக யாருக்கும் தெரியாமல் விலை குறைந்த விலையில் இந்த ஒரு குளிர்பானங்களாக இருந்தாலும் உணவுப் பொருட்களாக இருந்தாலும் அவ்வப்போது கண்டுபிடித்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இப்போ இந்த திருவண்ணாமலையில் நடைபெற்றிருக்கிற அந்த சம்பவம் குறித்து அறிந்து உடனடியாக திருவண்ணாமலை டிஓ இடத்தில் சொல்லியிருக்கிறோம். அந்த குளிர்பானம் குடித்து அதை ஒரு மாதிரி எடுத்து அனுப்பி உணவு அந்த பகுப்பாய்வு நிலையங்கள் தமிழ்நாட்டில் இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு நடமாடும் பகுப்பாய்வு வாகனங்கள் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டு அவை எல்லா மாவட்டங்களிலும் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த மாதிரி எடுத்து ஆய்வு செய்து அதில் தரக்குறைவு தரக்கட்டுப்பாடு என்பது உறுதி செய்யப்படாமல் இருந்தால் அதில் ஏதாவது நச்சுத்தன்மை போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் போதிய அளவு ஆய்வு மேற்கொள்ளவில்லை. இல்லை போதிய அளவுக்கு ஆய்வுகளை மேற்கொள்வதால் தான் இன்னைக்கு நான் காலையிலையும் கூட சொன்னேன். 17,000க்கும் மேற்பட்ட இந்த பான்பராக் குட்கா போன்ற அந்த கடைகள் மூடி 33 கோடி ரூபாய் அபராதம் வசூலித்து இந்த மாதிரியான சிறப்புக்குரிய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் தொடர்வதற்கு உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் நடவடிக்கைகள் காரணம். அதில் எங்கே தேவை இருக்கோ அதை ஆய்வு செய்வதும் நடவடிக்கை எடுப்பதுமான இந்த நிகழ்வுகளில் உணவு கட்டுப்பாட்டுத்துறையை சேர்ந்த அலுவலர்கள் சிறப்பாக பணியாற்றி கொரோனா காலகட்டத்தில் கூட இந்த பணியாளர்கள்லாம் தனியார் மயமாக்கப்படுவது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுறது தான் வலியுறுத்தியிருந்தாங்க. தற்போது 5, 6 உள்ளிட்ட இந்த மண்டலங்களில் இருக்கக்கூடியவங்க போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. மாண்புமிகு நகராட்சி துறை அமைச்சரிடத்தில் திருவண்ணாமலையில் குளிர்பானம் அருந்தியதால் குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் குளிர்பானத்தில் நச்சுத்தன்மை கலந்துள்ளது தெரியவந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.